திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சா மக்கள் காரி துப்ப மாட்டாங்க, மக்கள் காரி துப்புவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாமலாம் இருப்பாங்க. எப்படி இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இதெல்லாம் ஒரு பேசுபொருளாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க? ஊடகங்களில் நடக்கிற கேலிக்கூத்துகளுக்கு எதிர்வினையாற்றுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் ஒரு கட்சி பெரும்பான்மையான இடங்களை வென்று ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதி அடைஞ்சிருக்காங்க. நேற்று தான் ரிசல்ட்ஸ் செஞ்சு, இன்றைக்கி தான் ஆளுநரை சந்தித்து எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு கடிதம் தந்திருக்காங்க. அவங்களுக்கு பத்தாத சீட்டுகளுக்கு மற்ற கட்சிகளோட பேசிகிட்டு இருக்காங்க, மற்ற கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் இன்னைக்கு தந்திருக்காங்க. விசிகா உள்ளிட்ட மற்ற கட்சிகள் நாளைக்கு அவங்களோட உயர்நிலை கூட்டம், நிர்வாகிகள் கூட்டங்களை கூட்டி முடிவெடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது உதாரணத்துக்கு விசிகா தலைவரே சொல்லிட்டாரு, நாங்கள் நாளைக்கு நிர்வாகிகள் கூட்டம் கூடி நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி இது காலையிலிருந்து செய்தியாகவும் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஊடகங்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை தகவல்களோ இல்லை அதிகாரப்பூர்வ தகவல்களோ இல்லாமல் நாளைக்கு பதவியேற்புன்னு இவங்களே காலையிலிருந்து கத்திட்டு இருந்தாங்க. அது அப்படியே லேட்டாக சாயங்காலம் பதவியேற்பில் தாமதம்னு போட்டாங்க. ஈவினிங் பதவியேற்பே இல்லை, புதுசாக ஒன்று நடக்குது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போடுது அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த ஊடக விவாதங்களில் கலந்துக்கக்கூடிய அரசியல் தரகர்கள், நான் தயவு செஞ்சு அவங்கள பத்திரிகையாளர்னு சொல்லவே மாட்டேன், ஆர்கே போன்றவர்களெல்லாம் அரசியல் தரகர்கள் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக, அவங்க எஜமானர்களை திருப்திப்படுத்துறதுக்காக போகிற போக்கில் ஒரு பாயிண்ட்டை போட்டுட்டுறாங்க. அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கூட அடிப்படை அறிவுகள் இல்லாமல், எந்த ஒரு பேக்ரவுண்ட் செக்கப்புமே இல்லாமல் அதை பிரேக்கிங் நியூஸ், பிக் பிரேக்கிங்னு எடுத்து சாயங்காலம் ஃபுல்லாக மக்களை தூங்க விடாமல் அத்தனை பரிதவிப்புகளுக்கும் மன உளைச்சலுக்கும் இந்த ஊடகங்கள் உள்ளாக்கிட்டு இருக்கு. ஏன் ஒரு செய்தி, ஒரு அடிப்படை செய்தி யோசிச்சு பாருங்களேன். திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டா அதோட முடிஞ்சிடுமா? மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா திமுகவையோ இல்லை அதிமுகவையோ? அவங்களோட வரலாறு என்ன? திமுகவை எதிர்த்து காலங்காலமாக எதிர்த்து மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது தான் அதிமுகவோட வேலை. மாறி இதெல்லாம் விடுங்க. மக்கள் ஓகே, இவங்கெல்லாம் கூட சமாதானம் ஆயிடுறாங்கன்னு விடுங்க. மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா? மக்கள் காரி துப்பிடுவான், இது இந்த எலெக்ஷனோட போகிறது கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? எப்படி இதெல்லாம் ஒரு பேசுபொருளாக்கி இதுக்கு வாய்ப்பு இருக்குமா அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பேசுகிறாங்க? நம்பர் 1. நம்பர் 2, ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இவங்களுக்கு ஆதரவு தர மாட்டாங்களா, பாமக இவங்களுக்கு ஆதரவு தர மாட்டாங்களான்னு ஒரு சின்ன விவாதம் வரும்போது, அதே எப்படி பாமக இருக்கிற கூட்டணியில் எப்படி விசிக்கு ஆதரவு தரும்னு கேட்க தெரிஞ்சவங்களுக்கு